செஞ்சார், அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பட்சித்த விளைவுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாமளும் என்ன செய்யணும்? தீர்மானம் இருதயத்தில் எடுக்கணும். ஆமாம். அடுத்தது அவர்கிட்ட என்ன காணப்படுதுன்னு பாருங்கள். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேவ ஆவியை பெற்ற மனிதன், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் இவரை போல தேவாவியை பெற்ற யாரும் இல்லைங்கன்னு சாட்சி சொல்லுகிற அளவுக்கு வாழ்ந்த மனிதன். தேவ ஆவியை பெற்றிருக்கலாம், அது சாதாரண. இப்போ நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கோம். நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இந்த சகோதரரை போல இந்த சகோதரியை போல தேவ ஆவியை பெற்றவங்க உலகம் முழுசு தேடினாலும் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான அசைக்க முடியாத சாட்சி தான் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப என்ன செஞ்சது? அவருக்கு கொடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு பிறகு பார்வனுக்கு சொப்பனத்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு அந்த பட்சித்த வருஷங்களுடைய பலன் எப்படி கிடச்சிது? 3வது பிரிவுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பிரிவு பார்த்துட்டோம், எப்படிலாம் அவர் பட்சிக்கப்பட்டார்னு சொல்லி. இன்னும் அவர் நுணுக்கமாக பார்த்தா நிறைய அவருக்கு பட்சிப்பு வந்துச்சு, எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம அந்த வசனங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். அடுத்தது அவர் அந்த பட்சிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவர் எப்படி ஜீவித்தார், அடுத்தவங்களுடைய பாவங்களை சொல்லி அவங்க பாவ பாரம், அவர் பாவத்தில் இருக்காங்களான்னு சொல்லி அந்த பாரம் வந்துச்சு, அந்த பாவத்தை குறித்தவருக்கு. அடுத்தது நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு இருதயத்தில் என்ன செஞ்சார்? தீர்மானம் எடுத்தார். அடுத்தது தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற மனுஷன் உலகத்திலே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்சியை பெற்றுக்கொண்டார். அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை 17 வயசில் பட்சிக்கப்பட்டவர் 30வது வயசில் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள். அவருக்கு முதலாவது அதில் பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பு அவர் அந்த சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. 14ஆம் வசனத்தில் இருக்குது. அதே 41ஆம் அதிகாரத்தில் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, எந்த வஸ்திரம் உரியப்பட்டதோ, இவன் பார்வன்ட்ட போகும்போது வேறு வஸ்திரம், ராஜாட்ட பார்க்க போனால் சாதாரண வஸ்திரமாக உடுத்தி கூட்டிகிட்டு போவாங்க, நல்ல வஸ்திரம் உடுத்திட்டாங்க. அதை உரியப்பட்ட வஸ்திரம் அவருக்கு திரும்ப அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப அவருக்கு என்ன செஞ்சது? கிடைச்சிது. அடுத்தது பாருங்க அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு. அந்த அதே அதில் 40ஆம் வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிக. அல்லேலூயா. பட்சித்த வருஷம் எப்படி காட்டுக்குள்ளே தூக்கி இதுக்குள்ளே தூக்கி குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்களோ, விற்றாங்களோ, அடிமையாக்குனாங்களோ, இப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? அடுத்தால